கொடுத்திருக்கிற வார்த்தை நிமித்தம் நம்ம ஒவ்வொரு இருதயங்களும் பூரிக்கும்படியாக சந்தோஷம் அடையும்படியாக நம்ம அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக இறங்கி ஆண்டவரே எல்லா தடைகளையும் உடைத்து ஆண்டவரே தேவனுடைய கிருபினால் ஆண்டவரே தேவ கிருபியை ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தையினால் ஆண்டவரே அலங்கரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவளை மறைத்து தேவன் தாமே நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். தேவன் பொறுப்படுத்தி வழிநடத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். உனக்காகவும் எனக்காகவும் அந்த சிலுவையிலே 5 காயங்கள் பட்டார். ஏனென்றால் உன்னையும் என்னை மீட்பதற்காக எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவரே நான் என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே என்னை நீர் எடுத்து நடத்துவீராக. வானங்கள் பூமிகள் நட்சத்திரங்கள் எல்லாற்றையும் ஆள்கிறவரே என்னை நீர் ஆண்டு கொள்வீராக, என்னை முற்றிலும் எடுத்துக் கொள்வீராக என்று அவரை நோக்கி பார்த்து உன்னை முற்றிலுமாக அவருக்கு நேராக அர்ப்பணித்து உன் இதயத்தை அவருக்கு நேராக திறந்து அவரை நோக்கி பார்த்து ஐம்பூலங்கள் யாவும் அகற்றிட 50 காயங்கள் ஏற்ற நாதா வான்பூவி கிரகங்கள் ஆள்பவரே என்னையும் ஆண்டிட நீரே வல்லோர். வான்பூவி கிரகங்கள் நோக்கி பார்த்து அனைத்தும் கிறிஸ்துவுக்கே இதன் அனைத்தும் அர்ப்பணித்தேன். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே இந்த அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, அனைத்தும் இந்த கிறிஸ்துவுக்கே. எந்த முழு தன்மைகளும் எந்த நாவல்களும் என் எண்ணங்களும் என் முழு தன்மைகள் நாவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகளும் என் முழு தன்மைகள் அதை நோக்கி பார்த்து நான் அர்ப்பணித்தேன். என்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன். என்னை முற்றிலுமாய் அற்புத நாதாவும் கரத்தில் அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னையே தத்தம் செய்தேன். அனைத்தும் உமக்கே என்னில் வாழ்வீராக. இன்னும் ஒரு விசை அர்ப்பணித்தேன். என்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன். என்னை முற்றிலுமாய் அற்புத நாதா அனைத்தும் உமக்கே சொந்தம் ஆண்டவரே. எந்த எண்ணங்கள் எந்த நாவல்கள் எல்லாம் உமக்கே சொந்தம் ஆண்டவரே. உன்னை முற்றிலுமாய் அவர் சமூகத்தில் ஒப்படைத்து சொந்தம் என்று உன் இரு கைகளை உயர்த்தி அவருக்கு நேராக திருப்பி அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. அவர் மீது விசுவாசத்தோடு உனக்காக யாவும் செய்யும் தேவன் அவர். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே கல்ல நின்று என்னை தள்ளிவிடாதிரும் அப்பா. என் முழு தன்மைகள் நாவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு என் எண்ணம் போல நான் அழைத்துக் கொண்டிருந்தேன் ஆண்டவரே. என்னை நீர் மாற்றுவீராக. என் எண்ணம் போல நான் அலைந்தேனே, என்னை தடுத்திட்டதாரும் இல்லை. சிலுவை சிலுவை அன்பை சிலுவை அன்பை சந்தித்தேனே. இந்த பாவியை தள்ளிவிடாதிரும். சிலுவையிலே என்னை சேர்த்துக் கொள்ளும் அப்பா. என்னை கல்ல நின்று தள்ளிவிடாதிரும் அப்பா. அவரை நோக்கி பார்த்து அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன். உன் பாவங்களை அவரிடம் அறிக்கையிடு. உனக்காக அந்த சிலுவையை மரித்த தேவனை நோக்கி பார்த்து
உன் முழு உள்ளத்தோடு அவர் காயங்களை நோக்கி பார். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. நோக்கி பார்த்து என் முழு தன்மைகளும் என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் முழு தன்மைகளும் ஆவல்களும் ஒருவருக்கு மற்றும் உயிர்க்கையில் வைக்க நேராக அனைத்தும் கிறிஸ்துவுக்கே உணர்த்தவே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் இந்த அனைத்தும் என் இயேசுவுக்கே. என் முழு தன்மைகள் என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. போல் வேறொரு தேவனில்லை, இயேசுவே இயேசு மாத்திரமே. பரிசுத்த பரிசுத்தரே பரிசுத்தர். பரிசுத்தர் நோக்கி பார்த்து பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தர் நீரே நீரே நீர் மாத்திரமே. அவரை நோக்கி பார்த்து நீரே நேசர் மாத்திரமே. நீரே மாத்திரமே இயேசுவே நீரே மாத்திரமே. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே நேசர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர். எல்லாவற்றிலும் உயர்ந்தவரை நோக்கி பார்த்து நீரே நீரே நீர் மாத்திரமே. நீரே மாத்திரமே இயேசுவே நீரே நீர் மாத்திரமே. நீரே மாத்திரமே. உன்னை நோக்கி பார்த்து பரிசுத்தர் பரிசுத்தர் இயேசுவே மாத்திரமே. எல்லாவற்றிலும் உயர்ந்தவராய் இருக்கிறார். நீரே நீர் மாத்திரமே. நீரே இயேசுவே நீரே உயிர் கைகளை அசைத்து நீரே நீரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் அவரை நோக்கி பார்த்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர். கையை அசைத்து சேனைகளின் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தராயிருப்பவரே. மாவியும் கிருபையும் சமூகம் எங்கள் மத்தியில் உலாவதாக பரிசுத்தர் சத்தத்தை உயர்த்தி பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே நீர் மாத்திரமே. நீர் ஒருவர் மாத்திரமே. பரிசுத்தர் நேசர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. நீரே உன் சத்தத்தை உயர்த்தி சபை சத்தத்தை உயர்த்தி நீரே மத்தியில் உள்ளவர் நீர் மாத்திரமே. நீரே என்னை எப்பொழுதும் காப்பவர்.
வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119 அதிகாரம் 56 வசனங்களை வாசிக்கலாம். நான் உமது கட்டளைகளை கைக்கொண்டபடியினால் நான் உமது கட்டளைகளை கைக்கொண்டபடியினால் இது எனக்கு கிடைத்தது. இது எனக்கு கிடைத்தது என்று தாவீது சொல்றார். ஆண்டவரே, உம்முடைய கட்டளைகளை நான் என்ன பண்றேன், கை கொண்டபடினால் இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்தது, இந்த ஐஸ்வர்யம் எனக்கு கிடைத்தது. நம்மளோட வாழ்க்கையில ஒரு சில ஆசீர்வாதங்கள், ஒரு சில காரியங்கள், நம்ம வேண்டிக் கொண்டிருக்கிற ஒரு சில காரியங்கள் தாமதித்து இருக்கலாம், இல்ல வரத்துக்கு ரொம்ப டைம் ஆகி இருக்கலாம், ரொம்ப நாளா காத்திருந்து 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 இலைப்படைந்து போயிருந்துக்கலாமா. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு சொல்றார், நீங்க காத்திருந்த காரியத்திற்கு நீங்க ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பீர்கள். ஹல்லேலூயா. காத்திருந்து இலைப்படைந்து போயிருந்துக்கலாம், ஆனா இன்னைக்கு தேவன் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கிடைக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எப்படி நம்ம வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதங்கள் தாமதிக்கிறது, நம்ம வாழ்க்கையில ஏன் அற்புதங்கள் தாமதிக்கிறது, நம்ம வாழ்க்கையில ஏன் ஐஸ்வர்யங்கள் தாமதிக்குதுன்னு தாவீது சொல்றார். வாசிக்கலாம். நான் உமது கட்டளைகளை கைக்கொண்டபடியினால் அவருடைய கட்டளையை நம்ம கை கொண்டபடினால் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் கிடைக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட பேச போகிற தலைப்பு, எனக்கு இது கிடைத்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்த உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது, இன்னைக்கு வந்த உங்களுக்கு ஐஸ்வர்யம் கிடைத்தது, இன்னைக்கு வந்த உங்களுக்கு மேன்மை கிடைத்தது. ஹல்லேலூயா. நீங்க எதிர்பார்த்து வந்திருக்க காரியம் இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போகும்போது அந்த ஆசீர்வாதம், கிடைத்த ஆசீர்வாதம் உங்க வீட்டுக்கு கதவை தட்டும். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் அள்ளி கொடுக்கிற ஆண்டவராக இருக்கு. நம்ம வாழ்க்கையில தாமதிக்கிறதுக்கு காரணம், ஆசீர்வாதங்கள் டிலே ஆகிறதுக்கு ஒரு காரணம் அவருடைய கட்டளைகள், அவருடைய நியமங்கள், அவருடைய நீதிகளை எல்லாம் பின்பற்றுறது கிடையாது. ஹல்லேலூயா. அதை நம்ம பின்பற்றி தேவனுக்கு நேராக அவர் நமக்காக நியமித்து வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தின் பிரகாரம் நீங்களும் நானும் ஓடும்போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இது எனக்கு கிடைத்தது என்று தாவீது சொன்னது போல அடுத்த வாரம் இங்கே சாட்சியா நின்று நீங்க சொல்வீங்க, இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருந்தேன், தேவகிருபை பேசியிருந்தாங்க, கிடைக்கும் என்று சொன்னாங்க. அதே போல அடுத்த வாரமே தேவனை சாட்சியாக நிறுத்தினார். ஹல்லேலூயா. விசுவாசித்து பாருங்க, தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. தாவீது சொல்றார், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது என்று. சங்கீதங்களின் புஸ்தகம் 16 அதிகாரம் 6 வசனங்களை வாசிக்கலாமா? சங்கீதம் 16:6. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, எனக்கு பங்கு கிடைத்தது. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம் ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அப்ப இன்னைக்கு வந்த உங்களுக்கு சிறப்பான சுதந்திரத்தை ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். ஹல்லேலூயா. நாளைக்கல்ல அவர் இன்னைக்கே தருகிற தேவனா இருக்கிறார். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திருப்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை 100 வருஷம் கழிச்சு தருவோம், 200 வருஷம் கழிச்சு தருவோம் ஆண்டவர் சொல்ல, இன்றைக்கே தருவேன் என்று சொல்லியிருக்க. அப்ப இன்றைக்கு வந்த உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மை கிடைத்தது, உங்களுக்கு பங்கும் கிடைத்தது. ஹல்லேலூயா. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. உங்களுடைய பங்கை தேவன் உங்களுக்கு வந்த ஆத்துமாக்களுக்கு, இன்றைக்கு வந்து அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வந்த உங்களுக்கு நேர்த்தியான இடங்களில் பங்கை தேவன் அளந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய பங்கை தேவன் உங்களுக்கு அளந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய சுதந்திரத்தை தேவன் இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்க செய்வார். இன்னைக்கு வந்துட்டு நான் எனக்கு எல்லாமே கிடைச்சிரும், ஆண்டவர் எனக்கு செய்வார்னு சொல்லுவாங்க. கையை உயர்த்தி ஆண்டவருக்கு 3 அலையில சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கிடைக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். எடுத்து வாசிக்கலாம் எரேமியாவின் புஸ்தகம் 15 அதிகாரம் 16 வசனங்களை வாசிக்கலாம். எரேமியா 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே. அப்ப இன்னைக்கு காது கொடுத்து உங்க காதில் கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் கேட்க வந்திருக்கிறேன், உம்முடைய வார்த்தை கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். அப்போ இப்ப இன்னைக்கு இல்ல, போன வாரம் ஐயா பேசின வார்த்தை, அந்த வாரத்தை அந்த சண்டையோட விட்டுறது கூடாது. இன்னைக்கு நான் பேசுற வார்த்தைகளை, இன்னைக்கு நான் பேசுற வாக்குத்தத்தங்களை இந்த சண்டையோட விட்டுறக்கூடாது. இதை நீங்க வீட்டுக்கு போய் உட்கொள்ள வேண்டும். எப்படி ஒரு மாடு வந்து ரீகஜிடேட் பண்ணி அசை போட்டு கொண்டு இருக்கிறது போல தேவனுடைய வார்த்தைகளையும் தேவனுடைய வசனங்களையும் அவர் உங்களுக்கு கொடுக்கிற வாரம் கொடுக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் நீங்க அசை போட்டு கொண்டே இருக்க ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. உட்கொண்டேன். வாசிக்கலாம். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. மகிழ்ச்சியும். அப்ப இன்னைக்கு அவரோட வார்த்தை உள்ள வந்துருச்சுன்னா சந்தோஷம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஹல்லேலூயா. அவரோட வார்த்தையை நீங்க உட்கொண்டுட்டீங்கன்னா மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஒருவேளை ஆண்டவரே நான் ரொம்ப மன கஷ்டத்தோட வந்திருக்கேன் ஆண்டவரே, ரொம்ப டிப்ரெஸ்ஸான ஒரு ஸ்டேட்ல வந்திருக்கேன் ஆண்டவரே, நான் எதிர்பார்த்து கொண்டே வந்த ஆண்டவரே, எனக்கு ரொம்ப கஷ்டத்தோட வந்திருக்கேன் நீங்க நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க இங்க இருந்து
புறப்பட்டு அப்படி இந்த சபையை விட்டு காலை வெளியே எடுத்து வைக்கும் போது மகிழ்ச்சியும் கிருபையும் சமாதானமும் சந்தோஷம் உங்களோடு கூட வரும். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் கிடைக்க பண்ணுகிற தேவன், அவர் உங்களுக்கு கொடுக்கிற தேவன். அதை நீங்கள் வாங்கி கொள்வதற்கு நீங்கள் அதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டவர் உங்களோட கட்டளைகளும் உங்களோட நியமங்களும் உங்களோட நாமங்களும் நான் வந்து ஏசப்பா கடைப்பிடித்து கொள்றேன் தகப்பனே. நீங்க எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிருச்சு. ஹல்லேலூயா. எரேமியா சொல்றாரு, ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு கிடைத்தவுடன் அந்த வார்த்தை அவர் உட்கொண்டாராம். வாசிக்கலாம் தொடர்ந்து. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு, மனசுல கை வச்சு சொல்லுங்களேன், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும், வாசிக்கலாம், என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருக்கும். வாசிக்கலாம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இன்னைக்கு வந்த உங்களுக்கு அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கு சந்தோஷம் மட்டும் இல்ல, சமாதானம் மட்டும் இல்ல, மகிழ்ச்சி மட்டும் இல்ல, அவருடைய நாமத்தை உங்களுக்கு தரிக்க பண்ணுகிறார். அந்த நாமம்ங்கிறது வெளியேற பெற்ற ஒரு பரிசு. அந்த பரிசை இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு அது கிடைத்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு எனக்கு இது கிடைக்கும், அது கிடைக்கும் நீங்க வாஞ்சிட்டு வந்திருக்கலாம். இன்றைக்கு தேவன் சந்தோஷம், சமாதானம், ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம், மகிழ்ச்சி, மேன்மை எல்லாவற்றோடு சேர்ந்து அவருடைய நாமத்தையும் உங்களுக்கு தரிக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை எனக்கு கிடைத்த போது நான் அதை உட்கொண்டேன் என்று எரேமியா சொன்னது போல அவருடைய வார்த்தையை இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற நீங்களும் நானும் என்ன பண்ண வேண்டும்? உட்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி வந்து நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது என்று தாவீது சொன்னது போல, அவருடைய கட்டளைகளை நான் கை கொண்டபடினால் இது எனக்கு கிடைத்தது என்று தாவீது சொன்னது போல இன்றைக்கு வந்த உங்களுக்கு ஆண்டவர் கிடைக்க செய்வார். ஹல்லேலூயா. அந்த 5 பறவைகளை பாருங்க, அதுக்கு 5 அறிவு, that has only 5 sense. ஆனால் அந்த 5 அறிவு உள்ள பறவைகளுக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். தாவீது ராஜா எழுதியிருக்கார். எடுத்து வாசிக்கலாமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 84ஆம் அதிகாரம் 3வது வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 84:3. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய வீடுகள் அண்டையில் அடைக்கலான் குருவிகளுக்கு வீடும் தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. கூடும் என்னவா? கிடைத்ததான். கை தட்டுங்களேன் ஆண்டவருக்கு. அந்த 5 அறிவுள்ள பறவைகள் அவரை நோக்கி பார்க்குது. ஆண்டவரே, மழை பெய்ய போது ஆண்டவரே, எனக்கு ஒரு வீடு வேணும் ஆண்டவரே, என்னோட குட்டிலாம் இருக்கு ஆண்டவரே, குஞ்சுகள்லாம் இருக்கு ஆண்டவரே, இதெல்லாம் நான் எப்படி ஆண்டவரே பத்திரப்படுத்துவேன்? அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் அவர்களுக்கு இறங்குறாராம். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவரை நம்பி வந்த உங்க ஒவ்வொருத்தருடைய முகமும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உங்களோட கொம்பை தேவன் உயர்த்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல அந்த குருவிகளும் பாருங்க, அது அங்க இருக்கிற எல்லாமே 5 அறிவு தான் இருக்கு. It has only 5 senses. ஆனால் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு வேணும் ஆண்டவர். கேட்ட உடனே ஆண்டவர் என்ன பண்ணாருக்கு? வீடு வாசலை அந்த பறவைகளுக்கும் தேவன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வீடும் கூடும் கிடைத்தது என்ற வசனம். அப்போ கூட்டை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார், அதற்கு வீட்டை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார். அப்போ அந்த பறவைக்கே தேவன் வீடு கொடுப்பார்னா இன்னைக்கு வந்த உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்ற வசனம். அவர் சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக செஞ்சிருவார். அப்போ அந்த பறவைகளுக்கு வீடு கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வீடையும் கூடையும் கிடைக்க செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப அடுத்த வாரம் வீடுக்கும் சாட்சி நான் விசுவாசிக்கிறேன். என்னோட விசுவாசம் பெருசு. ஏன்னா என்னோட சபை மக்களுக்கும் அவங்களோட விசுவாசம் பெருசுன்னு தெரியும், பட் அவங்களோட என்னோட விசுவாசம் பெருசு. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் வந்து முதலாம் உலகத்தை உண்டாக்கினார். ஃபர்ஸ்ட் he created the first world. உருவாக்கிட்டு ரொம்ப மனஸ்தாபப்பட்டாராம். இந்த மனுஷனை ஏன்டா நம்ம படைச்சோம்? மனுஷனுடைய அக்கிரமங்கள் பெருகிற்று என்று ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. சரி, இந்த மனுஷங்களை ஏன் படைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு நோவான்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட சொல்கிறாரு, நோவா, இந்த மனுஷனை நான் அழிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் சிருஷ்டித்த இந்த மனுஷனை இந்த பூமியிலேருந்து நான் எடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஆடு மாடுகள், ஜீவன்கள், பறக்கிற பறவைகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தும் எல்லாவற்றையும் நான் நிக்கிரகம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். சொன்ன உடனே நோவா ரொம்ப பயந்துட்டார். என்ன ஆண்டவரே, எல்லாத்தையும் நீங்கள் அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனால் அதே மாதிரி நம்ம இந்த உலகத்தில் பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கோம். ஆனால் அந்த இடத்துலையும் ஆண்டவருடைய வெளிச்சம், ஆண்டவருடைய கிருபை, அவருடைய கண்கள் ஒரு சிலர் மேலே மட்டும்தான் இருக்குது. அந்த மாதிரி ஏபி சபை பிள்ளைகள் மேலே இருக்கிறது போல நோவா மேலும் அன்றைக்கு அவருடைய கண்கள் இருந்தது. ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனங்களை வாசிக்கலாம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்ப அன்னைக்கு கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு எப்படி கிருபை கிடைத்ததோ அதே போல இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுனால அங்க பாருங்க, நோவா பாருங்க, அவ்வளவு பெரிய ஜலப்பிரளயம் வந்துச்சு. பூமியினுடைய ஊற்று கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டது. வானத்திலிருந்து மழை அப்படியே பொழியுது. ஆனா அவ்வளோ ஒரு டிராஜிக்கான சிச்சுவேஷன் கூட நோவா மேல ஆண்டவருடைய கண்கள் இருந்தது. ஹல்லேலூயா. அவர் கிருபையாக இருந்தார் நோவா மேல. அதனால அதன் நிமித்தம் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் தேவன் என்ன பண்ணாரா, உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு போய் வைத்தாரா. எப்படி அரராத் என்னும் மலையின் மேல போயிட்டு அந்த பேழை போய் நின்றுச்சான். எல்லாரும் மேல நோக்கி பார்க்குற அளவுக்கு உயரத்துல ஆண்டவர் நிறுத்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கங்க? இன்னைக்கு நான் தாழ்ந்த இடங்கள்ல ஒருவேளை இருக்கலாம், நிறைய பேர் பேசலாம், நிறைய பேர் பின்னாடி முறுமுறுக்கலாம். ஆனா ஆண்டவர் எப்படி எனக்கு வீடை கொடுப்பாருன்னு சொல்ல ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு மேன்மையான இடங்களை கொடுத்தார். ஹல்லேலூயா. எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்றவங்க விசுவாசத்தோட கையை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுங்களேன் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்ப இன்னைக்கு வந்த உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், மேன்மை, ஆசீர்வாதம், தேவனுடைய நாமம், அது மட்டும் இல்லாம கிருபையும் உங்களுக்கு கிடைத்ததா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 12-13 வாசிக்கலாம். மோசே கர்த்தரை நோக்கி தேவரீர், இங்க பாருங்க, எகிப்திலிருந்து எல்லாரையும் கூட்டு வந்துட்டார் மோசே. பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார் அந்த மனுஷன். அவரை படாத பாடு படுத்துட்டாங்க. வனாந்தரத்துக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு அங்கே கூடாரத்துக்குள்ளாக மோசே பிரவேசிக்கிறாரு. மேகஸ்தம்பம் இருக்குது. பயங்கரமாக ஆண்டவர் ப்ரொடெக்ஷன் கொடுத்து இந்த பக்கம் மேகஸ்தம்பம், அந்த பக்கம் அக்னி ஸ்தம்பம் எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறாரு. மேலே இருக்க வசனங்கள் சொல்லுகிறது, ஒரு சிநேகிதனோடு பேசுகிறது போல தேவன் மோசேயோடு முகமுகமாய் பேசினார் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த மோசேக்கே ஒரு சின்ன செல்ஃப் டவுட் இருந்துச்சு. வாசிக்கலாமா? தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். நீங்க தான் சொன்னீங்க அழைச்சு கொண்டு போன்னு சொன்னீங்க. நானும் கூட்டு வந்துட்டேன். வாசிக்கலாம். ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. நீங்க அறிவிக்கவில்லைன்னு क्वेश्चन கேக்குறாரு. क्वेश्चन கேட்டுட்டு அவருக்கே பதில் தெரியும் மோசேக்கு. என்ன பதில்? வாசிக்கலாம். என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். அப்ப இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்து கொண்டு வந்து அறிந்திருக்கிறார். வாசிக்கலாம். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, இன்னைக்கு வந்த உங்களுக்கு கிருபை கிடைத்தது என்றார். வாசிக்கலாம். தேவரீர் சொன்னதுண்டே. யார் சொன்னாங்களாம்? தாவீது ராஜா சொன்னாரா? மோசே சொன்னார்னு எழுதுற. தேவரீர் சொன்னதுண்டே. தேவரீர் அப்போ இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார் அவருடைய கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைத்தது என்று தொடர்ந்து வாசிக்கலாம். உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். எனக்கு அப்ப இன்னைக்கு தேவன் உங்களுக்கு நீங்க போக வேண்டிய வழியை தேவன் உங்களுக்கு அறிவிப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு அவர் வழியை ஏற்படுத்தி கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நீங்க போகிற வழி என்னதென்று ஆண்டவருக்கு தெரியும். இந்த வழியில தான் என் பிள்ளை போகணும், இந்த வழியில தான் என் மகன் போகணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களுக்காக நியமித்து வைத்திருக்கிற ஓட்டத்தின் பிரகாரம் நீங்கள் பொறுமையாக அவரோட கையை பிடிச்சிட்டே ஓடும் போது உங்களுக்காக அவர் பெரிய காரியங்களை செய்வார். வழிகளை ஏற்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சிவந்த சமுத்திரத்தை 2ஆ பிளந்து வழியை ஏற்படுத்துகிற நம்ம ஆண்டவரியா சின்ன சின்ன வழியை ஏற்படுத்த மாட்டாரா? ஹல்லேலூயா. நான் கூட விசுவாசிக்கிறேன், அவ்வளோ பெரிய சமுத்திரத்தை பிளந்த ஆண்டவர் இந்த பெத்தேல் நகருக்கு நமக்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்துட்டார். கிடைத்தது என்று விசுவாசிப்போம். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் செய்கிற தேவன். வாக்கு கொடுத்துட்டாருன்னா வாக்கு மாற தெரியவே தெரியாது. அவருக்கு சொல்லிட்டாருன்னா செஞ்சு முடிச்சிருவாரு. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நம்முடைய தலைமுறைக்கும் உண்மையாக இருக்கு. நம்ம உண்மையா இருக்குமா தெரியல, ஆனால் வசனம் சொல்லுகிறது, தாவீது சொல்றாரு, அவர் 1000 தலைமுறைக்கு உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அப்ப உங்க தலைமுறை மட்டும் இல்லை, உங்களிலிருந்து 1000 தலைமுறைக்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யங்களும் மேன்மைகளும் கிடைக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம் ஆண்டவருக்கு.
ஹalleluya Hallelujah. ஹalleluya. அவர் வழியை அறிவிக்கிற ஆண்டவர். அவருடைய மோசேக்கு அவருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எப்படி மோசேக்கு கிருபை கிடைத்ததோ, எப்படி ஆபிரகாமுக்கு கிருபை கிடைத்ததோ, அதே போல இன்றைக்கு வந்த உங்களுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவர் வழியை அறிவிக்கிற ஆண்டவராக இருக்கார். லோத்து பாருங்க, சோதம் குமாரால இருக்காரு. அங்க திரளான பாவங்கள், அந்த தேசத்தை முழுவதும் பாவம் மூடி இருந்தது. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அங்கே அவ்வளவு பாவங்கள் நிறைந்திருந்தது. ஆனால் அந்த இடத்துல ஒரே ஒருத்தர் மேலே மட்டும் தேவனுடைய இரக்கம் இருந்தது. ஹalleluya. எப்படி முதலாம் உலகத்தை முழுசா பாவம் மூடி இருந்தபோது நோவாவின் மேல் தேவனுடைய இரக்கம் இருந்ததோ, நோவாவுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்ததோ, அதே போல அந்த சோதம் குமார மொத்த பாவம் நிறைந்த பட்டணத்தில் ஒரே ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்த ஒரு பேர் லோத். ஹalleluya ஹalleluya. எடுத்து வாசிக்கலாமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்தது என்று லோத் சொல்றாரு. அங்க பாவம் பெருகிடுச்சு. தேவனுடைய இந்த 3 புத்திரர்கள் வந்துட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்க, லோத்தையும் அவனோட மனைவியும் 2 பிள்ளைங்க கையும் பிடிச்சிட்டு இழுத்துட்டு போறாங்க. போயிட்டு அந்த 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 சிட்டிக்கு வெளியே விட்டுறாங்க, அந்த தேசத்தின் வெளியே அவங்கள விட்டுறாங்க. விட்டுட்டு இங்கேருந்து நீ ஜீவன் தப்ப ஓடிப்போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீ ஓடி போய் உன் ஜீவனை காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த சூழ்நிலையும் பின்னிட்டு மட்டும் பார்க்காதன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம எந்த விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு சொல்லுமோ அதான் கரெக்டாக பண்ணுவோம் இல்லை? அந்த மாதிரி லோத்தோட மனைவி தான் பண்ணுவோம். பாவத்திலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பாவத்தில் மூழ்கி இருப்போம், இல்லை தேவனுக்கு பிடிக்காத ஒரு செயலில் மூழ்கி இருப்போம். ஆண்டவர் கஷ்டப்பட்டு கையை பிடிச்சாலும் தரன்னு கூட்டு வந்து வெளியே விட்டுருவார். விட்டுட்டு இப்படி திரும்பி பார்க்கறதுக்கும் அதுக்குள்ளே டப்பு நம்ம ஓடி போயிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம திரும்பி லோத்தோட மனைவி என்ன பண்ணாங்க, திரும்பி பார்த்துடுறாங்க. ஆனால் அந்த குடும்பத்திற்கு, அந்த 4 பேருக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் வழியை ஆயத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் என்று வசனம் சொன்னது போல அவ்வளவு பிரச்சனைகளையும் அந்த மொத்த தேசத்திலிருந்து ஆண்டவர், அந்த மொத்த சிட்டியை ஆண்டவர் அழிக்க போறாரு. ஃபுல்லாக அழிக்கிற சிச்சுவேஷனில் ஒரே ஒருத்தருக்கு, லோத்துக்கு மட்டும் தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஹalleluya. கிடைத்ததுன்னு மாத்திரம் அவர்களை தேவன் என்ன பண்ணாராம், அப்படியே தனியாக பிரித்து கொண்டு வந்துட்டார். ஹalleluya. அப்போ இன்னைக்கு தனியாக வந்திருக்க நீங்கள், பிரித்து உங்களை எல்லா ஜாதியிலிருந்தும் எல்லாவற்றிலும் மேலே ஆண்டவர் பிரித்து கொண்டு வந்திருக்கிற எதுக்கு தெரியுமா? உங்கள் மேல் அவருடைய கிருபை இருக்கிறபடினால், அவருடைய கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைத்தபடினால் உங்களுக்கு வழியை ஆண்டவர் ஏற்படுத்தி உங்களுக்கு எல்லாவற்றையும் தேவன் கிடைக்க செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் செய்வார்னு? ஹalleluya. மாதிரி வாழ்க்கையில கஷ்டப்பட்டு வந்த தீர்க்கதரிசிகளோட பாதைகள் பாருங்க, அப்போஸ்தலர்கள் பாருங்க, கஷ்டப்பட்டு வந்த ஒவ்வொருத்தருக்கும் தேவனுடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது என்று வசனம் சொல்லுகிறது. ஹalleluya. யாக்கோபு பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாரு. போனாரு, ஒரு மகளை விரும்பினாரு, ஒரு ஸ்திரியை விரும்பினோடனே அங்க பாருங்க ஏமாத்திட்டாங்க. கரெக்டாக ஓகேப்பா இதான் சாக்குன்னு ஃபஸ்ட்டு போன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டானுங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு விடாமுயற்சி அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இன்னும் ஒரு 7 வருஷம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து ஃபைனலி ஹி மேரிட் ரேச்சல். ராக்கேல கல்யாணம் பண்ணிட்டாரு. கல்யாணம் பண்ணி எல்லாம் முடிச்சு குழந்தைங்கள்லாம் பெற்று எல்லாம் முடிச்சுட்டு அவருடைய மாமனாட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் இத்தனை வருஷம் உமக்கு வேலை செஞ்சுருக்கேன், சேவை செஞ்சுருக்கேன், அந்த சேவைகளுக்கு நீங்கள் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருங்க, என் மனைவி என் பிள்ளைகள் எல்லாத்தையும் கொடுத்துருங்க, நான் புறப்பட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ லாபானுக்கு ஒரு ரியலைசேஷன் பாயிண்ட் ஆண்டவர் கொடுக்குறாரு. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 27வது வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது லாபான் உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் நீ இரு உன் நிமித்தம், யார் நிமித்தம்? யாக்கோபின் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். ஹalleluya. பாருங்க, அந்த மனுஷன் எவ்வளவு வாட்டி எடுத்துருப்பான், யாக்கோபை போட்டு எவ்வளவு டார்ச்சர் பண்ணியிருப்பான். ஆனா அவருடைய ரியலைசேஷன் பாயிண்ட் பாருங்க, உன் நிமித்தம் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். யாக்கோபுடைய கண்கள்ல அவருடைய மாமனாருக்கு தயவு கிடைச்சதான். ஹalleluya ஹalleluya. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், ஆண்டவரே நான் கீழே இருக்கேன், ஆண்டவரே நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னு யோசிக்கலாம். ஆனா அவர் ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஆண்டவர். நம்ம குப்பையில இருக்க நம்மளை தூக்கி கோபுரத்துல உட்கார வைப்பார். ஹalleluya. உங்களுடைய கண்கள்ல கூட நிறைய பேருக்கு தேவன் கிருபை கிடைக்க தேவன் செய்வார். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஃபார் ஆல் தட் இஸ் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு. என்னன்னா அவருடைய கண்கள்ல வந்த உங்களுக்கு இன்னைக்கு கிருபையும் தயவும் கிடைத்தது. ஹalleluya. ஏன்னா அவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார், உங்களுக்கு கிடைக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்க அவர் கொடுக்கிற தேவன்? ஹalleluya. அவருடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைத்தது என்று ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. ஹalleluya. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 17வது வசனம் கூட சொல்லுகிறது, அவருடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைத்தது எல்லாவற்றும் அவர் கிடைக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் என்று யாத்ராகமம் 33 verses 10 says. ஹalleluya.
எத்தனை பேர் விசுவாசிங்க எனக்கு ஆண்டவர் செய்வார், கிடைக்க பண்ணுவார், கிடைக்க பண்ணுவார்னு சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி எப்படி வர்ஷிப்பு கத்துனீங்க அந்த மாதிரி கத்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனங்களை வாசிக்கலாம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 9. ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். மோசேஸ் சொல்றார், இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும். அப்ப இன்னைக்கு வந்த உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரா, உங்களை சுதந்திரமாக ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு பாருங்க கிருபை கொடுக்கிறாரு, அவருடைய கண்களை கிருபை கிடைத்தது, உங்களுக்கு நீங்க வேண்டிக் கொண்டதை கொடுக்கிறாரு, மகிழ்ச்சியை கொடுக்கிறாரு, சமாதானத்தை கொடுக்கிறாரு, சந்தோஷத்தை தொடர்ந்து வாசிக்கலாம். அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் இன்னைக்கு வந்த உங்களுக்கு இந்த ஜனங்கள் உலகம் பார்த்திராத அதிசயங்களை, உலகம் பார்த்திராத ஆசீர்வாதங்களை, ஆண்டவர் உலகம் பார்த்திராத ஐஸ்வர்யங்களை இன்னைக்கு வந்த உங்களுக்கு கிடைக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க கையை உயர்த்தி ஆண்டவர்ட்ட காட்டுங்க, ஆண்டவரே நான் வந்துட்டேன், ஆண்டவரே நான் முழு மனதோடு முழு ஆத்மோடும் விசுவாசிக்கிறேன், நீங்க கிடைக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறீங்க, நீங்க எனக்கு செய்வீங்க. ஹல்லேலூயா. உலகம் பார்த்திராத அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆசீர்வாதங்களையும் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு கதவு தட்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்க ஆண்டவர் செய்வார்னு சொல்லுங்க, கையை ஒருத்தி 3 அலையிலேயே சொல்லுங்க ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். அப்போ உங்க கூட இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாம் எப்படிப்பட்ட ஆண்டவரை இவங்க ஆராதிக்கிறாங்க, எப்படிப்பட்ட சபைக்கு போறாங்க, எப்படி ஆண்டவர்களுக்கு எல்லாத்தையும் கிடைக்க செய்வார் என்று பிரமித்து போவார்கள். வாசிக்கலாம். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். தட்டுங்கப்பா கையா. ஹல்லேலூயா. அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும். எப்படி ஆண்டவர் நான் விலகி போய் ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் நின்று அற்புதம் செய்வேன், அடையாளம் செய்வேன்னு சொல்ல, உன் கூடவே இருந்து நான் செய்கிற அற்புதங்களும் அடையாளங்களும் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு உங்களுக்கு பயங்கரமான காரியங்களையும் மேன்மையான காரியங்களும் நம்ம எண்ணி முடியாத காரியங்களும் தேவன் கிடைக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எப்படி தாவீது சொன்னார், இது எனக்கு கிடைத்ததுன்னு சொன்னது போல, எப்படி அந்த குருவிகளுக்கு ஆண்டவர் அடைக்கலான் குருவிகளுக்கு தேவன் வீடையும் கூடையும் கிடைக்க பண்ணினாரோ, எப்படி எரோமியாவுக்கு தேவனோட வார்த்தையை கிடைக்க பண்ணினாரோ, உங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நஸ்ரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால கிடைக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 15 வரை வாசிக்கலாம். எலிசா எலியான்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. எலியா ஒரு தீர்க்கதரிசி, அவருடைய அசிஸ்டன்ட் தான் எலிசா. எலியா என்ன சொல்றாரு, எலிசா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஆண்டவரை எடுத்துக்கொள்ள போறாரு அப்படின்னு சொல்றாரு. இவங்க 2 பேர் என்ன பண்றாங்க, எலிசா என்ன அவர் டிசைட் பண்ணிட்டார், ஓகே எந்த சிச்சுவேஷனாலும் நம்ம எலிசாவை விட்டு அப்படி இப்படி கூட நகரவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸட் ஸ்டேட் ஆஃப் மைண்டோட அவர் கூட இருக்காரு. இவங்க 2 பேரும் கில்கால்லேருந்து புறப்பட்டு போகிறாங்க, நடந்து போயிட்டே இருக்காங்க, பிரயாணப்பட்டு போய்கொண்டே இருக்காங்க. போகும்போது எலியாவை பார்த்து எலிசா சொல்கிறாரு, ஆண்டவர் என்ன பெத்தேல் மட்டும் வர சொல்கிறாரு, அங்கே மட்டும் பெத்தேல் மட்டும் போக சொல்கிறாரு, நீ இங்கே இருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இவர் இல்லை அப்படிலாம் அவங்கள விட முடியாது, உங்கள் ஜீவன் மேலும் கர்த்தருடைய ஜீவன் மேலும் நான் அவங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரோட ஜீவனையும் இந்த ஆள் இழுத்துட்டான். சரி ஓகே சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாராம், அப்படியே இங்கேருந்து பெத்தேல் வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே பெத்தேல் இருக்க தீர்க்கதரிசிகள்லாம் சொல்கிறாங்க, எலிசா உனக்கு தெரியுமாப்பா, உன்னோட எஜமானாகிய எலியாவை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறாரு. ஓகே எங்களுக்கு தெரியும், நீங்கள் அமைதியாக இருங்க அப்படி சொல்லிட்டார். அடுத்து அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ எலிசாவை நோக்கி சொல்கிறாரு, ஆண்டவர் என்னை எரிகோ மட்டும் போக சொல்கிறாரு, நீ இங்கேயே இருப்பா அப்படின்னு. நம்ம தலையும் உஷாரா, அப்படிலாம் உங்களை விட முடியாது, நீங்கள் எங்கே போனாலும் நான் பின்னாடியே வருவேன்னு உம்முடைய ஜீவனை கொண்டும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டும்னு சொல்லிட்டார். திருப்பி அகேன் இவன் என்ன இந்த ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு எலிசா சரி வாப்பா போகலாம் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டே இருக்கார். அங்கே ஜெரிகோவில் இருக்கிற அங்கே இருக்க தீர்க்கதரிசிகள்லாம் சொல்கிறாங்க, உனக்கு தெரியுமாப்பா
இந்த மாதிரி வந்து உன்னுடைய எஜமானாகிய தலைவனாகிய எலியாவை வந்து ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறாரு அப்படின்னு. ஓகே ஓகே எங்களுக்கு தெரியும், நீங்கள் அமைதியாக இருங்க அப்படி சொல்லிட்டாரு. திருப்பி அங்கேருந்து பிரயாணப்பட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க. அங்கேருந்து போகும்போது திருப்பி எலியா வந்து சொல்கிறார், எலிசா நீ இங்கேயே இருப்பா, ஆண்டவர் நீ யோர்தான் மட்டும் போக சொல்கிறாரு, நீ இங்கே இருன்னு. அப்படிலாம் நம்ம விட முடியாது, நான் உங்கள் கூட தான் வருவேன்னு சொல்லிட்டு திருப்பி கர்த்தருடைய ஜீவனை கொண்டு உம்முடைய ஜீவனை கொண்டும்னு திருப்பி சொல்லிட்டார். இவன் என்ன எதுக்கு எடுத்தாலும் ஜீவனை எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற யோர்தான் இருக்க தீர்க்கதரிசிகளும் சொல்கிறாங்க, இந்த 3 பட்டணத்துலேயும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எலிசாவுடைய எஜமான ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறார் உனக்கு தெரியுமா அப்படின்னு. ஐ நோ ப்ளீஸ் ஷட் அப் அப்படின்னு சொல்லிட்டாரு, எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாம் அமைதியாக இருங்க அப்படின்னு. திருப்பி என்ன பண்ணுறாங்க, யோர்தான் வரைக்கும் போயிட்டாங்க. யோர்தானோட கரை மட்டும் போயிட்டாங்க. போன உடனே யோர்தான் அப்படியே இட் இஸ் லைக் ஃப்ளோயிங். மோசஸ் கூட பாடினார், யோர்தானை கர்த்தர் பிளந்தார் அப்படின்னு இப்போ வர்ஷிப்பில். அங்கே யோர்தான்கிட்ட போய் நின்றுட்டாங்க இருக்கிற எல்லா தீர்க்கதரிசிகளும் பார்த்துட்டே இருக்காங்க, இவனுங்க எப்படி யோர்தானை கடப்பாங்க அப்படின்னு. ஆனால் நம்ம ஆராதிக்கிற தேவன் பயங்கரமான ஆண்டவர். ஹல்லேலூயா. எலியாவோடு இருந்த ஆண்டவர் பயங்கரமான ஆண்டவர். எலியா என்ன பண்ணுற, சால்வை எடுத்து முறுக்கி யோர்தான் நோக்கி ஒரே அடிதான் அடிச்சோன்னே யோர்தான் 2ஆ பிளந்துருச்சு. ஹல்லேலூயா. அவர்கள் உலர்ந்த தலைவலியாக அக்கறைக்கு சென்றார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. போயிட்டாங்க, அக்கறைக்கு போயிட்டாங்க. போன உடனே வந்து நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ எலியா சொல்கிறாரு, ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. எலிசா கிட்ட கேட்குறாரு, இவ்வளோ தூரம் வந்துட்டி உனக்கு என்ன தான் வேணும், என் கூடயே இவ்வளோ தூரம் வால் பிடிச்சிட்டே வந்துட்டியப்பா, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு இவன் பேசிகிட்டு இருக்கான். அந்த கரெக்டான அந்த டியூரேஷனில் இவங்க 2 பேருக்கு நடுவாக அக்னி ரதம் புந்துச்சு. ஹல்லேலூயா. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன ஆண்டவர் உங்களை நோக்கி கேட்கிறாரா. இன்னைக்கு நீங்க வந்துட்டீங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன செய்யணும் என்று வாசிக்கலாம். கேள் என்றான். கேள். அப்ப நீங்க வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும். வாசிக்கலாம். அதற்கு எலிசா உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். எப்படி கிடைக்கும்படி, எனக்கு வேணும்னு கேட்கல, எனக்கு கிடைக்கும்படி வேண்டும் என்றார். வாசிக்கலாம். அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால், நீ என்ன பார்த்துட்டனா உனக்கு அது கிடைக்கும். ஹல்லேலூயா. அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது நான் எடுத்துக்கிறேன், ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போறார், நீ இதை பார்த்துருன்னா கிடைக்கும்னு சொல்லிட்டாரு. பிகாஸ் எலியா இஸ் லைக் ஈவன் மோர் ஹி இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட். தெரியும் அவருக்கு, அக்னி ரதம் வருது, ஆண்டவர் சுழல் காட்டில் வந்து அப்படியே தூக்கிட்டு போகிறத மனுஷன் பார்க்க முடியாது, பார்த்தா செத்து போயிடுவான், இவன் கண்டிப்பாக பார்க்க மாட்டான் அப்படின்னு ஏதோ ஹி வுட் ஹாவ் ஒரு இன்டலெக்சுவலிசம் இருந்திருக்கும்ல. அதனால சொல்கிறார், நான் அவன் எடுத்துக்கொள்றதை நீ பார்த்துட்டனா உனக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் விசுவாசம்னு ஒன்று இருக்கு தெரியுமா, அது மகா பெரிய காரியங்களை செய்யும். ஹல்லேலூயா. எலிசாக்குள்ள இருந்த விசுவாசம் பெரியதா இருந்தது. வாசிக்கலாம். நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றார். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்களுக்கு நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. வாசிக்கலாம். எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அதை எலிசா பார்த்துட்டு ஐயோ என் தகப்பனே என்று கூப்பிடுறான். வாசிக்கலாம். என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை எடுத்து திரும்பி போறான். யோர்தானோட கரையில போய் நின்றாரு. அவருக்குள்ள ஒரு டவுட் இருந்திருக்கும். எலியா சொன்னாரு, நான் எடுத்துக்கொள்றதை நீ பார்த்துட்டேன்னா உனக்கு கிடைச்சிரும்னு சொன்னாரு. நான் பார்த்துட்டேன், எனக்கு கிடைச்சதா இல்லைன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக he would have a doubt. ஆனால் அவரோட விசுவாசம் பெரியதாக இருந்தனால அவர் பார்க்கும்படி ஆண்டவர் அவருக்கு அந்த வழியை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. போய் நிற்கிறாரு, யோர்தானோட கரையில் போய் நிற்கிறாரு. அங்கேருந்து எல்லா தீர்க்கதரிசியும் பார்க்குறாங்க, இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன பண்ணுறாராம்,
சால்வையை எடுத்து முறுக்கி வாசிக்கலாம். எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அந்த மாத்திரத்துல அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். எலிசாவுக்கு எப்படி எலியாவின் மேல் இருந்த அந்த அபிஷேகம் இரட்டத்தனையாய் கிடைத்ததோ அதே போல் எல்லா ஆசீர்வாதங்களும் தேவன் இரட்டத்தனையாக கொடுப்பார். ஹல்லேலூயா. கொடுப்பார். உங்களுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்கள் கிடைத்ததுன்னு விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களா ஆண்டவருக்கு. 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 27வது வசனங்களை வாசிக்கலாம். முடிக்க போறேன். 2 சாமுவேல் 7:27. உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராய் இருக்கிற தாவீது ராஜா பாருங்க. இந்த 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் ஃபுல்லாவே வந்து இங்கிலீஷ் பைபிள் எப்படி எழுதிருக்குன்னா இட்ஸ் டேவிடிக் கமாண்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அவருடைய கவனன்ட் மாதிரி தாவீதுடைய கவனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் பைபிளில் கொடுத்துருப்பாங்க. அந்த மொத்த சாப்டர் என்னன்னா தாவீது வந்து என்ன பண்ணுவார்னா வந்து ஆண்டவருக்கு வந்து ஒரு சபையை கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லுவார். ஆண்டவர் அதற்கு தாவீதுக்கு வந்து உனக்கு ஒரு வீடை கொடுக்குற. அந்த வீட்டுக்கு அர்த்தம் என்னன்னா உன்னுடைய தலையில் இருக்க அந்த சிங்காசனத்தை நான் வந்து ஃபார் எவர் ஹி வில் மேக் இட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வாக்கு கொடுப்பார். அதை அவர் கிடைக்கவும் செய்வார். வாசிக்கலாம். உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராய் இருக்கிற நீ உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மனதைரியம் கிடைத்தது. இன்னைக்கு ஒரு நீங்க பயந்து வந்திருக்கலாம், சோர்ந்து போய் வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு மன தைரியத்தை கட்டளையிடுவார். கிடைத்தது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் பயந்து தைரியமே இல்லாமல் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிற ஆண்டவர் இல்லைங்க. அவருடைய இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை எடுத்து சாத்தனுடைய தலையை வெட்டுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் தைரியத்தின் ஆண்டவராக இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மன தைரியம் எனக்கு கிடைத்தது. ஏன்னா ஆண்டவர் பயப்படாத நான் உன் கூட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு பைபிளில் 365 இடங்கள்ல இருக்கு. ஏன்னா நம்மளோட ஒரு வருஷத்துக்கு 365 நாள் இருக்கிறது போல ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட தான் இருக்கேன், பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கேன், திகையாத, நான் உன் கூட தான் இருக்கேன், உன் கூட தான் வரேன், நீ எது கையிட்டு செய்தாலும் உன் கூடவே இருக்கேன்ற ஆண்டவர் மன தைரியத்தை நமக்கு கொடுக்கிறார். அதே போல தாவீதுக்கு மன தைரியத்தை கொடுத்த அதே தேவன் இன்றைக்கு தைரியத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் உங்களுக்கு கிடைக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. தாவீதுக்கு ஆண்டவர் கிடைக்கும்படி செய்தார். எலிசாவுக்கு ஆண்டவர் கிடைக்கும்படி செய்தார். எலியாவின் மேல இருந்த சால்வையை கொடுத்துட்டு அதை 2ஆ கிழிச்சு முறுக்கி அடிச்சாரு. அவருக்கு எலிசாவுக்கு எலியாவின் மேல் இருந்த அந்த அபிஷேகமும் அந்த வரங்களும் வல்லமும் இரட்டிப்பாக கிடைத்தது. அதே போல உங்களுக்கு மல்டிபிள் டைம்ஸ் ஆஃப் ஆசீர்வாதங்களை தேவன் கொடுப்பார். அடுத்து வாசிக்கலாமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனங்களை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 2:15. அப்பொழுது அவன் ராஜ்யம் என்னுடையதா இருந்தது என்றும் நான் அரசாளுகிறதற்கு இஸ்ரவேலர் எல்லோரும் என்மேல் நோக்கமா இருந்தார்கள் என்றும் நீர் அறிவீர். ஆனாலும் ராஜ்யபாரம் என்னை விட்டு தாண்டி என் சகோதரனுக்கு ஆயிற்று. கர்த்தரால் அது அவனுக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. அது பாருங்க, ஆண்டவர் வந்து உங்களுக்கு கொடுக்கணும் என்றதை தீர்மானித்து விட்டார்னா எத்தனை தலைமுறை ஆனாலும் சரி, எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் சரி, அதை தாண்டி உங்களுக்கு கிடைக்க செய்வார். ஹல்லேலூயா. எப்படி அந்த ராஜ்யபாரம் இங்கிருந்து தாண்டி அப்படி கிடைத்ததோ தேவன் அவனுக்கு கிடைக்க செய்தார்னு சொன்னது போல இன்றைக்கு வந்த உங்களுக்கு அவர் கிடைக்க செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் எனக்கு கிடைக்க செய்வார்? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி ஆண்டவருக்கு சத்தத்தோட அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் கிடைக்க செய்கிற தேவன். அடுத்து வாசிக்கலாம் என்னாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 36வது வசனங்களை வாசிக்கலாம். என்னாகமம் 31:36. யுத்தம் செய்ய போனவர்களுக்கு கிடைத்த பாதி பங்கின் தொகையாவது ஆடுகள் 3,37,500.
37,500. ஜோசப்பா நான் கால்குலேட் பண்ணுங்க. 1233 பிளஸ் இதையும் சேர்த்து கால்குலேட் பண்ணி எவ்வளோன்னு சொல்லுங்க. பாருங்க ஆசீர்வாதம் பாருங்க, என்னவே முடியலங்க. சும்மாவா சொன்னாரு? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் பூமி தாங்க கூடாதபடி இருந்தது. ஹல்லேலூயா. 3,38,237 மடங்கு ஆசீர்வாதங்களை தேவன் இன்றைக்கே கிடைக்க செய்வார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் சும்மா சொல்லிட்டு போற, டைம் பாஸ்க்கு சொல்லிட்டு போற ஆண்டவர் இல்லைங்க. சொல்லிட்டாருன்னா கட கட கடன் அங்க இருக்க தூதர்களுக்கெல்லாம் சொல்வாரு, இதை கொடுத்துருப்பா, இந்த 3 லட்சத்தை சில்லற ஆசீர்வாதம் என் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டேன், கொடுத்துருப்பா. இதை கொடுத்துருப்பா, வீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டேன், கொடுத்துருப்பா. கோர்ட்டு கேஸ் போயிட்டு இருக்கா, முடிச்சு கொடுத்துருப்பா. இது கிடைக்கும், அது கிடைக்கும், நீதி கிடைக்கும், வீடு கிடைக்கும், மருத்துவமா, இதுவா அதுவா, எது என்ன மெடிகேஷன் ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஆண்டவனுக்கு கிடைக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. சுகத்தையும் கிடைக்கும்படி செய்வார், பலத்தையும் கிடைக்கும்படி செய்வார். உங்களுடைய கால்களை மானன் கால்களை போல துள்ளி அடுத்த வாரம் சபைக்கு வந்தீங்க குதிச்சுக்கிட்டே நீங்க சொல்லணும், ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை கிடைக்கும்படி செய்தார், ஆண்டவர் வீடு கிடைக்கும்படி செய்தார், ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்தார். ஹல்லேலூயா. கையை தட்டுங்களே ஆண்டவருக்கு. what a beautiful God we serve. ஹல்லேலூயா. அவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு வந்த நீங்க வந்தவனும் வெறுமையாய் திரும்பாதபடிக்கு எனக்குமே உள்ளுக்குள்ள உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். அப்பாடா இந்த பர்த்டேக்கு ஆண்டவர் எனக்கு நீ கேட்கலாம் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு, எனக்கு எல்லாம் கிடைச்சிரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு வந்த நீங்கள் வந்தவனும் வெறுமையாய் திரும்பாதபடிக்கு தேவன் தாவீதுக்கு சொன்னது போல, இது எனக்கு கிடைத்தது என்று தாவீது சொன்னது போல உங்களுக்கு நீங்க வந்த உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், ஆடு மாடு ஒட்டகங்கள் ஆசீர்வாதங்கள், இரட்டத்தனையான ஆசீர்வாதங்கள், எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு ஆண்டவர் கிடைக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை இன்னொரு தடவை வாசிக்கலாமா? என்னாகமம். யுத்தம் செய்ய போனவர்களுக்கு கிடைத்த பாதி பங்கின் தொகையாவது ஆடுகள் 3,37,500. அப்ப பாருங்க எப்படி ஆண்டவர் வந்து he is giving it. அவர் நான் சொன்ன குட்டி ஆண்டவர்ல கிள்ளி கொடுக்கிறதுக்கு எனக்கு நான் வேண்டி கொண்டு வந்திருக்கிற ஆசீர்வாதம் இன்னைக்கு எனக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பாருன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி இல்லையா சொல்லுங்க. எனக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுப்பாருன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி இல்லையா சொல்லுங்க. எனக்கு ஆண்டவர் மகிழ்ச்சியை கொடுப்பாருன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி இல்லையா சொல்லுங்க. அவருடைய வார்த்தை எனக்கு கிடைத்ததுன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி இல்லையா சொல்லுங்க. தாவீதுக்கு எப்படி தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ, எப்படி வீடை கட்டி கொடுத்தாரோ, அதே போல எனக்கு கிடைச்சதுன்னு நான் விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி காட்டுங்க. ஆபிரகாமுக்கு எப்படி அவருடைய கண்களில் கிருபை கிடைத்ததோ அதே போல எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்றவங்க இல்லையா சொல்லுங்க. மோசேக்கு எப்படி ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைத்ததோ அதே போல எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க. யாக்கோபுக்கு எப்படி லாபானுக்கு எப்படி யாக்கோபுடைய கண்களில் தயவு கிடைச்சதோ அதே போல எனக்கு தயவு கிடைச்சிருச்சுன்னு சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க. கிடைச்சிருச்சா? ரெடியா? கிடைச்சிருச்சு. நான் தூக்கிட்டு ஓட போறேன்னு சொன்னா டக்குன்னு எந்திரிங்க பாப்போம். எனக்கு ஆண்டவர் கிடைக்கும்படி செய்வார். ஏன்னா அவர் செய்கிற ஆண்டவராக இருக்க, கொடுக்கிற ஆண்டவராக இருக்க, அதெல்லாம் நான் வாங்குறதுக்கு நான் பாத்திரவான். ஹல்லேலூயா. உங்களோடு ஒவ்வொருத்தரோடு இருந்து தேவன் பயங்கரமான காரியங்களை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி இல்லையா சொல்லுங்க பாப்போம். சூப்பர். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். லூக்காவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 15 முதல் 19 வரை வாசிக்கலாம். வேணாம் 12 இருந்து வாசிங்க. ஏசப்பா அழகா ஒரு ஷார்ட் குட்டி ஸ்டோரி சொல்வார், வாசிக்கலாம். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டு போனான். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரை 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியங்களை கொடுத்து நான் திரும்பி வரும் அளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டார். ஓகே, வாசிக்கலாம். அவருடைய ஊரார் அவனை பகைத்து இவன் எங்கள் மேல் ராஜாவா இருக்கிறதற்கு எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாதிபதிகளை அனுப்பினார்கள். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரர்கள் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவென்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னார். என்ன பண்ணாரு? தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னார். வாசிக்கலாம். அப்பொழுது முந்தினவன் வந்து ஆண்டவனே உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல்
10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். ஆதாயம் 10 டைம்ஸ் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தம ஊழியக்காரனே, ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியா இரு என்றான். அப்ப இன்னைக்கு உங்களுக்கு 10 விதமான ஆசீர்வாதமும் கன்ஃபார்ம். ஹல்லேலூயா. 10 ராத்தல் கிடைத்தது என்று சொன்னதுனால 10 பட்டணத்துக்கு நீ உண்மையா இருந்தபடினால அதிபதியாக மாத்தினானா. ஹல்லேலூயா. அதிகாரியாக மாத்தினா. அப்ப இன்னைக்கு நெக்ஸ்ட் அந்த ஒரு 3,38,233 ஓட இன்னொரு 10 ஆட் பண்ணிக்கோங்க. 44 வாசிக்கலாம். அப்படியே இரண்டாம் ஊழியக்காரன் வந்து ஆண்டவனே உம்முடைய ராத்தலினால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அதோட ஒரு +5 44 + 5 49. ஓகே வாசிக்கலாம். அவனையும் அவன் நோக்கி நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியா இரு என்றான். அப்ப பாருங்க, இந்த வசனத்துல ஒரு 15 blessings ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அந்த வசனத்துல ஒரு 3 லட்சம் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு. அந்த போன வசனத்துல ஒரு 7 ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அதுக்கு முந்தின இருக்க வசனத்துல ரெட்டத்தனையாக எப்படி எலிசாவுக்கு கொடுத்தாரோ அது ரெட்டத்தனையாக கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு. எப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் நம்ம ஆராதிக்கிறோம் பாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? ஆண்டவர் எனக்கு கிடைக்கும்படி அவன் உண்மையா இருந்தபடினால 10 பட்டணங்களுக்கு அவனை அதிகாரியாக ஆண்டவர் வைத்தார். அவன் உண்மையா இருந்தபடினால 5 பட்டணங்களுக்கு தேவன் அதிகாரியாக வைத்தான். உண்மையா நீங்க தேவனுக்கு இருந்து பாருங்க, உங்களுக்காக அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கு சமாதானம், சந்தோஷம், மன மகிழ்ச்சி, தேவனுடைய வார்த்தைகள், வீடு கூடு ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் தேவன் எனக்கு கிடைக்கும்படி செய்வார். தாவீதுக்கு அருளின தேவன், தாவீதோடு பேசின தேவன், மோசேவுக்கு முகமுகமாய் பேசின தேவன், ஆபிரகாமுக்கு சொன்ன தேவன், ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்த தேவன், லாபானுக்கு வாக்கு கொடுத்த தேவன், யாக்கோபுக்கு சொன்ன தேவன், எல்லாவற்றும் எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் மொத்த வார்த்தையும் எரேமியா ஃபர்ஸ்டே ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாரு. அவருடைய வார்த்தை எனக்கு கிடைச்சோன்னு அதை உட்கொண்டேன். அப்போ இன்னைக்கு எத்தனை வசனம் பேசினேன், அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் உட்கொண்டு அப்படின்னாலும் உங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் கிடைத்தது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, மகிமை இறக்கமுள்ள தெய்வமே மே ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, இந்த ஏசப்பா இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களும் ஏசப்பா அவங்க வேண்டி கொண்டு வந்த காரியம் அவங்களுக்கு கிடைக்கும்படி நீங்கள் செய்த தயவுக்காக உங்களுக்கு கொடான கொடி நன்றிகளை செலுத்துக்கிறோம் ஏசப்பா. உம்முடைய கண்களில் இன்னைக்கு வந்த ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் கிருபை கிடைத்தபடினால நன்றி ஏசப்பா. வந்த ஆத்மாக்களுக்கு மன மகிழ்ச்சி கிடைத்தபடினால் நன்றி ஏசப்பா. சமாதானம், சந்தோஷம், பலன், சுகம், ஆரோக்கியம், வீடு, ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு வேண்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் கிடைத்தபடினால நன்றி ஏசப்பா. ஏசப்பா, அடுத்த வாரமே நீங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் சாட்சியாக நிறுத்துங்க. அவங்க கிடைத்தது என்று வந்து சாட்சி சொல்ல தேவன் கிருபை செய்யுங்க. 7 விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன் அடுத்து இன்றையிலிருந்து 7ஆம் நாளுக்குள்ள ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் நீங்க அபரிதமே ஆசீர்வதிங்க. தடைகளை உடைக்கிற எங்களுடைய ஆண்டவர், ஏபி சபையுடைய ஆண்டவர் எங்களுக்கு முன்பாக போகிறீர் என்ற வசனத்தின்படி எங்களுக்கு முன்பாக நீங்க சென்று தடைகளை உடைத்து எங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்க தேவன் கிருபை செய்யுங்க. எங்களை உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க. சத்துருவின் தலைக்கு நசுக்குகிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏசப்பா ஜெயத்தோடு ஜெயம் கிடைத்ததோடு, ஆசீர்வாதம் கிடைத்ததோடு, சந்தோஷம் கிடைத்ததோடு எல்லாவற்றையும் அள்ளி கொண்டு வீட்டுக்கு செல்ல தேவன் கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க. மனதார ஜெபிக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, சாட்சியாக நிறுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.